அத்தியாயம் 113. அந்த பகுதி உலகின் பிற பகுதிகளிலிருந்து மிகவும் தனிமைப்பட்டிருந்தது. அதனால் அங்கிருந்து வெளியேற சமரனுக்கும் இசையருவிக்கும் நீலக்கழுகின் உதவி தேவைப்பட்டது. ஆனால் சமரன் அதை நினைத்து பெரிதாக எதுவும் யோசிக்கவில்லை. ஏனெனில் ஏதாவது பிரச்சனையில் சிக்கினால் கூட தன்னை காப்பாற்றிக் கொள்ள வருணமித்திரரின் உதவியும் கழுகின் சிறகு நுட்பமும் தன்னிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கை சமரனுக்கு இருந்தது. மறுபுறம் இசையருவி சமரன் அந்த காட்டில் தங்க ஒத்துக்கொண்டதால் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தாள். அவள் அதை தன் சிரிப்பில் வெளிக்காட்டினாள். பிறகு விசிலடித்து கழுகை அங்கிருந்து வெளியேற அனுமதித்தாள். அவளது சமிக்ஞையை புரிந்து கொண்ட கழுகும் வானில் பறந்து மறைந்தது. கழுகு சென்றவுடன் இசையருவி அந்த பகுதியில் உள்ள ஒரு இடத்திற்கு சமரனை அழைத்துச் சென்றாள். அவள் சென்ற திசையில் சற்று தொலைவில் ஒரு குடிசை இருந்தது. அதை கண்ட இசையருவி சந்தோஷமாக அந்த குடிசையை சமரனிடம் காட்டினாள். சமரா, அந்த குடிசையை பாத்தியா? அது நானே தயார் செஞ்சது. இந்த இடத்துல இருக்கிற வரை நாம் அங்கேயே ஓய்வெடுக்கலாம் என்றாள். அந்த குடிசையை பார்த்த சமரன் மனதுக்குள் சிரிக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் கடைசியில் இந்த அழகிய பெண்ணுடன் நேரம் செலவழிக்க வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டான். பின்னர் சமரன் சிரித்தபடி இசையருவியை பார்த்தான். வா வா, நாம 2 பேரும் ஒன்னா நேரத்தை செலவிடுறது நல்லதுதான் என்றான். அவனது கேலியை கேட்ட இசையருவியின் முகம் சட்டென்று வெட்கத்தில் சிவந்தது. அதன் பின் கண்களில் லேசான அதிருப்தியை கொண்டு வந்தவள் தன் முஷ்டியை இறுக்கி சமரனிடம் காட்டினாள். என்கிட்ட தப்பா எதுவும் நடக்க முயற்சிக்கிற எண்ணம் இருக்கா? நான் பலவீனமானவனு தப்பா நினைச்சு என்ன வேணும்னாலும் செய்யலான்னு நினைச்சுக்காத. அப்புறம் அதோட பின்விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும் என்று மிரட்டினாள். அதற்கு சமரன் சிரித்தபடி உடனே பதில் தந்தான். புரியுது புரியுது, கவலைப்படாத. தெரிந்தோ தெரியாமலோ கூட உன் விஷத்தால சாகணும்னு எனக்கு ஆசை இல்லை. அதனால நான் எந்த தவறு செய்ய நினைக்க மாட்டேன் என்ற சமரன் மீண்டும் சிரிக்க இசையருவியின் முகச்சிவப்பு சற்று குறைந்தது. சரி சரி, நான் போய் மூலிகை எடுத்துட்டு வரேன். அது வர வேணும்னா நீ இந்த குடிசையை பார்த்துட்டு என்று சமரனிடம் சொல்லிவிட்டு அருகில் நடப்பட்டிருந்த மூலிகைகளை கண்டுபிடிக்க அங்கிருந்து நகர்ந்தாள் இசையருவி. அவள் அங்கிருந்து புறப்படுவதை பார்த்த சமரன் மோதிரத்தில் இருந்த வருணமித்திரரை பார்த்தான். குருவே, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா என்று அவன் வருணமித்திரரை கேட்க அவரும் மோதிரத்தில் இருந்து பதில் சொன்னார். இந்த இடத்தோட புவியியல் அமைப்பு சற்று வித்தியாசமா இருக்கு சமரா. ஆனா அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முதல் நன்மை என்னன்னா, இந்த இடத்துல அடர்த்தியான ஆற்றல் இருக்கு. அதனால உன் பயிற்சியோட வேகம் நிறைய அதிகரிக்கும். இரண்டாவது நன்மை என்னன்னா, எல்லா வகையான சிறப்பு மூலிகைகளும் இங்க இருக்கு. இது மருந்து தயாரிக்கிறதுல உனக்கு ரொம்பவே உதவும். அதனால நம்ம இங்கேயே பயிற்சி செய்யலான்னு எனக்கு தோணுது. அப்புறம் நான் உறுதியா சொல்லல, ஆனா நீ இந்த இடத்துல உன்னோட பயிற்சியை நேர்மையாகவும் முழு அர்ப்பணிப்போடவும் முயற்சி செஞ்சா நிச்சயமா 1-2 மாசத்துல ஒரு திறமையான நல்ல போர் வீரருக்கான தரத்தை நீ அடைஞ்சிடுவ என்றார் வருணமித்திரர். அவரின் வார்த்தைகளை கேட்டதும் சமரன் மிகவும் ஆச்சரியம் கொண்டான். அப்படியா? அப்போ நான் தனஞ்சய நிலையை அடைஞ்சிடுவேன்னு சொல்றீங்களா குருவே என்று சமரன் மகிழ்ச்சியுடன் கேட்டான். அந்த சந்தோஷத்தில் அவனின் அடிகள் சட்டென்று நிரம்பியது. பின் வானத்தில் இருந்து மூடுபனியை பார்க்க ஆரம்பித்தான். ஏதோ யோசித்தவன், குருவே, நேரம் பத்தி பேசும்போது நான் வீட்டை விட்டு வெளியேறி 6 மாசத்துக்கு மேலாகுது. அதாவது யவனிகாவோட போட்ட 3 வருட ஒப்பந்த கெடுல இன்னும் 1 வருஷம் மட்டும்தான் மீதம் இருக்கு என்று கூறிய சமரன் யவனிகாவுடன் போடப்படும் போட்டியை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது திடீரென வருணமித்திரர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. சமரா, நீ இப்போ என்ன யோசிச்சு எதுக்காக காத்துட்டு இருக்க? நம்ம மாயாஜால விலங்குகள் பகுதியில பயிற்சியோட கடைசி கட்டத்தை எட்டிட்டோம். இங்க சீக்கிரமா உன்னோட பயிற்சியை தொடங்கு. இதுக்கப்புறம் நம்ம நேரடியா புவி பாலைவனத்துல பயிற்சி செய்யலாம். அப்புறம் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் சமரா. ஏன்னா அங்க பயிற்சி ரொம்ப கடுமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருக்கிறத விட அதிக ஆபத்து உனக்கு அங்க காத்திருக்கு என்று வருணமித்திரர் சொல்ல சமரன் தலையை ஆட்டினான். இன்னும் கஷ்டமா இருக்குமா? ஆனா குருவே, நான் இப்பவே ரொம்ப கடுமையான பயிற்சி தானே செஞ்சுட்டு வரேன். ஆனா அங்க இதை விட கடுமையா பயிற்சி செய்ய வேண்டியிருக்குமா என்று சமரன் சலிப்புடன் கேட்டான். சமரனின் பேச்சை கேட்டதும் வருணமித்திரருக்கு அவனது மனநிலை புரிந்தது. மேலும் சமரன் மாயாஜால காட்டிலேயே பல ஆபத்துகளை சந்தித்து மிகவும் சோர்வாக இருப்பதையும் புரிந்து கொண்டார். கடந்த 6 மாதங்களில் அவன் அனுபவித்த சாகசங்களை பாஞ்சால நகரத்தில் யாரும் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவன் மேல் லேசாக பரிதாபப்பட்டார் வருணமித்திரர். ஆமா சமரா, அங்க கடினமான பயிற்சி தான் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால நீ இப்போ உன் பயிற்சிக்கு முன்னாடி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. அது மட்டும் இல்ல, வரப்போற ஆபத்தை பொறுத்தவரை
புலி பாலைவனம் சற்று ஆபத்தானதா தோன்றினாலும் அந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பு நாகபுரம். அங்கே சில பாம்பு பெண்கள் உண்டு. யாருக்கு தெரியும், நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலினா நீ ஒரு நாகத்தை கூட உன்னோட அடிமையாக்கிக்கலாம் என்று கேலி செய்து சிரித்தார் வருணமித்திரர். சமரனுக்கு அவரது கேலி பிடிக்கவில்லை. தலையை திருப்பிக் கொண்டு மீண்டும் ஒருமுறை அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். சமரனின் கவனம் முழுக்க இங்கு தங்கி எப்படி தனஞ்சய நிலையை அடைவது என்பதில் இருந்தது. சிறிது காலம் இப்படியே கழிந்தது. சக்திகள் நிறைந்த அந்த இடத்தில் இசையருவியும் சமரனும் நிம்மதியாக வாழ்ந்தனர். சமரன் தனது சக்தியை அதிகரிக்க கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டான். மறுபுறம் இசையருவி தனது விஷ புத்தகத்தில் இருந்த மருந்து குறிப்புகளை படித்து பல்வேறு வகையான விஷங்களை தயாரித்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் தொந்தரவு செய்யவில்லை. மகிழ்ச்சியுடன் தங்கள் நாட்களை கழித்தனர். தனஞ்சய நிலையை அடைவது சமரனுக்கு நினைத்ததை விட கடினமாக இருந்தது. ஆற்றல் நிறைந்த அந்த இடத்தில் சுமார் 15 நாட்கள் கழித்த பிறகு சமரனின் பலம் மிகவும் அதிகரித்திருந்தது. ஆனால் அவன் பலத்தை அதிகரித்ததால் ஏற்படும் உணர்வை இன்னும் உணரவில்லை. சமரன் இதை பற்றி வருத்தப்படும் போதெல்லாம், காலத்துக்கு முன்னும் பின்னும் யாரும் எதையும் சாதிக்கல சமரா, அதனால அமைதியா காத்திரு என்று அறிவுறுத்தினார் வருணமித்திரர். அவரின் இந்த மர்மமான வார்த்தைகளின் அர்த்தத்தை தேடுவதில் சமரன் சோர்வடைந்தான். மேலும் தன்னை மிகவும் உதவியற்றவனாக உணர்ந்தான். அதனால் சமரன் தனது சக்திகளை எப்போதும் பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் நுட்பங்களை பயிற்சி செய்வதற்கும் சிறிது நேரம் பல்வேறு வகையான தாவரங்களை அடையாளம் காணவும் என எடுத்துக்கொண்டான். மேலும் மிக விரைவில் வருணமித்திரரின் உதவியால் அங்கிருந்த பல சிறப்புமிக்க தாவரங்களை அவனால் அடையாளம் காண முடிந்தது. ஆனால் அதே சமயம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மூலிகைகள் நிறைந்த இடத்தில் வாழும் சமரன் மருந்து தயாரிக்க இதைவிட சிறந்த இடம் எதுவும் இல்லை என்பதையும் இப்போது புரிந்து கொண்டதால் மருந்து தயாரிக்க சிறிது நேரத்தையும் ஒதுக்கினான். ஆனால் இசையருவியிடம் தானும் ஒரு மருத்துவர்தான் என்று சமரன் சொல்ல விரும்பாததால் குடிசைக்கு அருகில் ஒரு குகையை கண்டுபிடித்தான். அது தரையில் இருந்து 7-8 மீட்டர் உயரத்தில் இருந்தது. பின் அவன் ரகசியமாக அங்கு சென்று பல்வேறு வகையான மாத்திரைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான். மாத்திரைகளை உருவாக்கும் போது தனது உடலில் இருந்து வெளிப்படும் ஒளி முன்பு இருந்ததை விட இப்போது வெப்பமாக இருப்பதை உணர்ந்தான் சமரன். மேலும் கூர்ந்து பார்த்தபோது அந்த மஞ்சள் நெருப்பில் லேசான வெளிர் ஊதா நிறமும் தெரியும். ஊதா நிற சக்தி மினுமினுப்பதை சமரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. பின் அதை பற்றி யோசித்த சமரன் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு ஆச்சரியமானான். இது அந்த மந்திர சிங்கத்தோட ஊதா ஒளி, ஆனா அது எப்படி என் உடம்புக்கு வந்துச்சு என்று குழம்பி போனான் சமரன். அவனின் முகத்தில் குழப்பத்தின் ரேகை ஓடியது. இந்த ஊதா நிற ஒளியை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். அது அவனுக்கு எப்படி வந்தது என அவன் அதையே யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சட்டென சமரனுக்கு அது நினைவுக்கு வந்தது. அந்த மந்திர சிங்கத்தோட மந்திர திரவத்தால இந்த ஒளி எனக்குள்ள வந்திருக்கா என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட சமரன் அதை பற்றியே யோசித்து எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டான். உடனே அவன் முகத்தில் இருந்த குழப்பமும் மறைந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த மந்திர திரவத்தில் ஒரு மந்திர ஒளி இருந்தது. அது குட்டி சிங்கத்திற்காக இருந்தது. ஆனால் மந்திர திரவத்தை சமரன் குடித்ததால் அதன் ஒரு பகுதி இப்போது சமரனின் உள்ளேயும் சென்று விட்டது. மந்திர சிங்கத்தின் வயிற்றில் தான் திரவம் இருந்ததை சமரனும் அறிந்திருந்தான். எனவே அந்த திரவத்தில் சிங்கத்தின் சக்திகளுடன் சில ஒளியும் வந்திருக்க வேண்டும் என அவனுக்கு இப்போது புரிந்தது. அந்த ஊதா நிற ஒளி மிகவும் பலவீனமாக இருந்தாலும் அது சமரனின் தற்போதைய ஒளியை விட வலிமையானது. சமரன் தன்னை மிகவும் அதிர்ஷ்டசாலி என எண்ணத் தொடங்கினான். பின் சமரன் தனது உள் சக்திகளின் உதவியுடன் அந்த ஊதா நிற நெருப்பை தனது மஞ்சள் நிற நெருப்பிலிருந்து பிரித்தான். அதன் பிறகு பாத்திரத்தில் ஒரு சிறிய ஊதா நிற ஒளி எரிவதை கண்டான். பின் மீண்டும் தனது உள் சக்திகளை பயன்படுத்தி அந்த ஒளியால் எரியும் நெருப்பை அதிகரிக்கத் தொடங்கினான். ஆனால் சமரன் அந்த நெருப்பை கட்டுப்படுத்த முயல ஆரம்பித்தவுடனே அந்த நெருப்பு அவன் கட்டுப்பாட்டிற்குள் வர விரும்பாதது போல உணர்ந்தான். இதை பார்த்த சமரன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். மேலும் அந்த சிறிய எரியும் சட்டத்தை சற்று கோபமாக பார்க்க ஆரம்பித்தான். பின் மீண்டும் தனது உள் சக்தியை அதிகரித்து அந்த ஊதா நிற நெருப்பை ஒரு முறை கட்டுப்படுத்த முயற்சித்தான். அந்த ஊதா நிற நெருப்பு மிகவும் வலுவாகவும் பிடிவாதமாகவும் இருந்தது. அது சமரனின் கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை. ஆனால் அதற்காக சமரன் வருத்தப்படவில்லை. ஏனென்றால் இந்த சவாலில் அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்று அவனுக்கு தெரியும். பின்னர் சிறிது நேரம் சமரனுக்கும் நெருப்புக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அதில் இருவருமே போட்டியை கைவிட தயாராக இல்லை. இப்படியே 10 நிமிடங்களுக்கு இந்த சண்டை நீடித்தது. அதனால் சமரன் சோர்வடைய ஆரம்பித்து போட்டியை நிறுத்த நினைத்தான்.
ஆனால் திடீரென ஒளி அந்த நெருப்பை விட்டுவிட்டு சட்டியின் மேற்பரப்பில் அமைதியாக அமர்ந்தது. மேலும் சமரன் தனது உள்பலத்தை தொடர்ந்து பயன்படுத்தியதால் சமரனின் உடல் சற்று நடுங்கத் தொடங்கியது. இந்த நடுக்கம் தன் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு உடலின் எல்லா பாகங்களிலும் பரவியது போல உணர்ந்தான். பின் அவன் தனக்குள் ஒரு விசித்திரமான உணர்வை உணர்ந்தான். அதில் அவனது உடலின் ஒவ்வொரு துளையும் திறக்கத் தொடங்கியது. இந்த உணர்வு சமரனுக்கு பயத்தை தந்தது. ஆனால் அவன் வலியை உணரவில்லை. மாறாக அவனது உடல் நடுக்கத்தின் போது அவனது கருப்பு கண்களில் வெளிர் ஊதா நிறத்தின் பிரகாசம் தோன்றத் தொடங்கியது. சமரன் அந்த நெருப்பை கூர்ந்து கவனித்தான். அந்த நெருப்பு பாத்திரத்திலிருந்து வெளியே குதித்து நேராக சமரனின் கை வழியாக செல்ல மீண்டும் சமரனின் உடலுக்குள் சென்றது. சமரன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். நெருப்பு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் தன் நடுக்கம் நின்றுவிட்டதை உணர்ந்தான் சமரன். பின் தன் கையை முன்னோக்கி கொண்டு வந்து பாத்திரத்தின் வாயை நோக்கி விரலை காட்டி வெளியே போ என்று மெதுவாக சொன்னான். அவன் அப்படி சொல்லவும் அவனின் விரல் நடுங்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அதிலிருந்து ஊதா நிற வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் வந்தவுடன் சமரனின் முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி பொங்க ஆரம்பித்தது. முதல் நிலை மருத்துவராக இருந்தும் தன்னால் இந்த திவ்ய ஒளியை கட்டுப்படுத்த முடிவதை கண்டவனின் மனம் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. பொதுவாக 4வது நிலை மருத்துவர்கள் மட்டுமே இந்த திவ்ய ஒளியை கட்டுப்படுத்த முடியும். பொதுவாக போரின் போது குணப்படுத்தும் மருத்துவர் இந்த ஒளியை வெளியே அழைத்து அதை முன்னோக்கி தாக்க பயன்படுத்துவர். இதை 4ஆம் தரவரிசை மருத்துவர்களும் அதற்கு மேல் உள்ளவர்களாலும் மட்டுமே செய்ய முடியும். மேலும் 4வது நிலைக்கு கீழே உள்ள ஒரு மருத்துவர் தெய்வீக ஒளியை கொண்டிருந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும். தெய்வீக ஒளியானது சாதாரண ஒளிகளை விட சக்தி வாய்ந்தது. எனவே ஒவ்வொரு மருத்துவரும் தெய்வீக ஒளியை பெற விரும்புவார். ஆனால் அதை பெறுவது அவ்வளவு எளிதானதல்ல. மாறாக அதை பெறும் பணியில் எத்தனை திறமையான மருத்துவர்கள் எரிந்து சாம்பலானார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் இதை கண்ட சமரன் தன் விரலில் இருந்து வெளிவரும் ஊதா நிற ஒளியை பார்த்து பீதியுடன் வருணமித்திரரை அழைத்தான். குருவே, சீக்கிரம் வெளியே வந்து இங்க பாருங்க என்று அவன் அழைக்க சத்தம் கேட்டவுடன் மோதிரத்தை விட்டு வெளியே வந்த வருணமித்திரர் சமரனின் விரலில் இருந்து வெளிச்சம் வெளிவருவதைக் கண்டு திகைத்தார். சமரா, இது திவ்ய ஒளி இல்ல, இரு, இது அதை விட ரொம்ப பலவீனமானது. இது அநேகமா ஆமா, அந்த மாய சிங்கத்தோட மந்திர வெளிச்சம். இது அந்த மந்திர திரவத்தால உன் உடம்புல மாய சிங்கத்தோட ஊதா நிற ஒளியும் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் என்று வருணமித்திரர் கூற அவரின் வார்த்தைகளை கேட்ட சமரன் பீதியுடன் அவரை பார்த்தான். அப்படின்னா இந்த ஒளிய தெய்வீக ஒளியா நம்மால கருத முடியாதா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். மேலும் நிற்காது என்று அவன் நினைத்த அந்த ஒளியின் மேலேயே சமரனின் பார்வை தொடர்ந்து இருந்தது. அதை பார்த்த வருணமித்திரர் தலையை அசைத்தார். இல்ல சமரா, இது அத்தகைய சக்தி வாய்ந்தது இல்ல. அதனால இது தெய்வீக ஒளியா கருத முடியாது. அதுக்காக இது குறைவான சக்தி வாய்ந்த ஒளின்னு அர்த்தம் இல்ல. இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். அது மட்டும் இல்ல, இது பொதுவா மாய விலங்குகள் கிட்ட இருந்து வர்றதால மாய ஒளின்னு அழைக்கப்படுது என்றார் வருணமித்திரர். அதை கேட்ட சமரன் சோகமாக தலையை ஆட்டினான். சரி, அது தெய்வீக ஒளியை போல சக்தி வாய்ந்ததா இல்லைங்கிறதால அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஆமா, இது என்னோட சக்தியால உருவாக்கப்பட்டதா? ஏன்னா நான் இதை மருந்து தயாரிக்க பயன்படுத்த போறேன் என்றான் சமரன். அதுவும் ரொம்ப நல்ல விஷயம்தான் சமரா என்று உடனடியாக கூறினார் வருணமித்திரர். அதை கேட்ட சமரனின் முகத்தில் லேசான ஏமாற்றம் பரவியது. மேலும் அவனுக்கு ஒரு குழப்பம் வந்தது. சரி குருவே, இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. என்ன அதோட உரிமையாளர்னு நான் சொல்லிக்கலாமா? அதாவது அது என் கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த வெளிச்சம் என்னை எரிச்சு சாம்பலாக்குறத நான் விரும்பல என்று சமரன் கவலையுடன் கேட்க அவனது வருத்தத்தை புரிந்து கொண்ட வருணமித்திரர் சிரித்தார். இல்ல சமரா, இந்த மந்திர ஒளி ரொம்ப பலவீனமானது. அதனால அது உன்னை தாக்காது. நீ அதை நினைச்சு கவலைப்படாத என்று ஆறுதல் கூறினார். அதை கேட்டதும் சமரன் வருணமித்திரரிடம் இன்னொரு கேள்வியை கேட்டான். அப்ப இதை எனக்குள்ள புகுத்தி அதை என் சுடர் மந்திரத்தோட கலந்தா என் ஒளி சக்தி பெறுமா என்று அவன் கேட்க வருணமித்திரர் அவனது கேள்வியை கேட்டு சற்று ஆச்சரியமடைந்தார். அதுவரை அவர் அதை பற்றி யோசிக்கவில்லை. அதனால் முதலில் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். பிறகு எதையோ நினைத்த வருணமித்திரர் சற்று தயங்கி தயங்கி சமரனின் கேள்விக்கு பதிலளித்தார். இருக்கலாம் சமரா, ஆனா அது வலிமையா இருந்தாலும் ரொம்ப வலிமையானதா இருக்காது. ஏன்னா இந்த மாய ஒளி சில தெய்வீக ஒளியின் முன்னாடி மங்கிடும். அது மட்டும் இல்ல, இந்த மந்திர சக்தி இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. அதனால நீ அதை உள்வாங்கினாலும்
அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்காது லிங்க் என்றார். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.